Hello friends, welcome to Mrs. Stitch Blouses, Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு interest இருக்குன்னா கீழ descriptionல link இருக்கு. course பத்தின further information அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. join பண்ணனும்னா கீழ உள்ள நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் further details கேட்டு join பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோட மெஷின் Brother FS101. actually நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இந்த மெஷின் பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம், நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்திருக்கோம். அப்புறம் வந்து என்னோட சிங்கர் மெஷினோட நான் கம்பேர்லாம் பண்ணி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த மெஷின்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னா ஆல்பபெட் வந்து இந்த மெஷின்ல போடலாம். ஆல்பபெட்னா அந்த ஏபிசிடி அந்த மாதிரி, அப்புறம் வந்து ஒரு வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து எம்ப்ராய்டரியா நம்ம இந்த மெஷின்ல வச்சு பண்ணலாம். கையில பண்ற மாதிரி ஆரி ஒர்க் பண்ற மாதிரி நம்ம கையில பண்ற மாதிரியே வந்து மெஷின்ல வச்சு ஆல்பபெட் எம்ப்ராய்டரி பண்ணலாம். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. ஆக்சுவலா வந்து நிறைய ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மெஷின்ஸ் வரும்போது நிறைய பில்டின் ஸ்டிச்சஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மெஷின்லயுமே வந்து இத்தனை நம்பர் ஆஃப் பில்டின் ஸ்டிச்சஸ் இருக்கு, இதை வச்சு நீங்க வந்து எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய ஆப்ஷன் நிறைய மெஷின்ல உண்டு. பட் இந்த மெஷின்ல ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆல்பபெட் போடலாம். ஆல்பபெட்னா நம்ம ஏபிசிடி லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒரு லெட்டர் மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு ஆல்பபெட் மட்டும் நம்ம எம்ப்ராய்டரியா போடலாம் அப்படின்றது இல்லாம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு வேர்டா நம்ம வந்து அட் அ டைம்ல அப்படி பண்ணலாம். ஸோ நான் வந்து இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அந்த எந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும், எப்படி வந்து செலக்ட் பண்ணா நம்மளால இந்த வேர்டை வந்து எம்ப்ராய்டரியா நம்மளோட மெட்டீரியல்ல பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நார்மலா வந்து இந்த மாதிரி மெஷின்ல நம்மளுக்கு இருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு பட்டனை செலக்ட் பண்ணி பண்ணும்போது இங்க நிறைய ஆல்பபெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மெஷினை ஆன் பண்ணி நம்ம ஃபுட்டர் போட்டோம் அப்படின்னா ஒரு ஆல்பபெட் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து மெஷினை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு ஆல்பபெட் செலக்ட் பண்ணி ஒரு வேர்டா நம்ம கொண்டு வருவோம் இல்லையா. அப்படி இல்லாம அட் அ டைம்ல சிங்கிள் டைம்லயே வந்து நம்ம சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன லெட்டர்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணிட்டு ஒரு வேர்டா ஒரே டைம்லயே வந்து நம்மளால எம்ப்ராய்டரி பண்ண முடியும். அதுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணும், எப்படி வந்து நம்ம இதுல இந்த டிஜிட்டல் மானிட்டர்ல வந்து ஆப்ரேட் பண்ணி நம்ம ஒரு வேர்டா பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க ஆக்சுவலா வந்து டிஜிட்டல் மானிட்டர் இருக்கு. அப்புறம் இங்க வந்து என்னென்ன பில்டின் ஸ்டிச்சஸ் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்பபெட்ஸ்லாம் வந்து பார்த்தா நம்ம வந்து அப்படியே வந்து இது இந்த இடத்துல அப்படியே ஆல்பபெட் ஏ பின்னு கிளிக் பண்ணி போற மாதிரி இல்ல. ஸோ இந்த இடத்துல என்னென்ன ஆல்பபெட்ஸ்லாம் வரும் நம்ம வந்து ஸ்டிச்சஸா போட முடியும் அப்படின்றதுக்காக இந்த ஏபிசிடி ஜெட் வரலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்பர்சண்ட், அந்த கொஸ்டின் மார்க், அப்புறம் இந்த எக்ஸ்கிளமேஷன், அதுக்கப்புறம் இந்த அண்டர் ஸ்கோர் அந்த மாதிரி, அப்புறம் 1 2 3 4 9 வரலும் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கம்மா, டாட், அப்பாஸ்ட்ரபி, அப்புறம் வந்து பிராக்கெட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஏ மேல 2 டாட் வர மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ், இந்த பீட்டா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் மட்டும் நம்மளால இந்த மிஷின்ல வந்து எம்ப்ராய்டரியா கொண்டு வர முடியும். ஸோ அது மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த டிஜிட்டல் மானிட்டர்ல வந்து நம்ம நம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க வந்து ஒவ்வொரு கேரக்டர் மேலேயும் வந்து ஒரு நம்பர் இருக்கு. ஏனா 01, பினா 02, அப்படி வந்து அப் டு நம்மளுக்கு வந்து 55 வரலும் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம இந்த டிஜிட்டல் மானிட்டர்ல போட்டு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த எம்ப்ராய்டரியை போடலாம். ஸோ இங்க ஒரு 2 பட்டன் இருக்கு பாத்தீங்களா. ஒன்னு வந்து இந்த ஸ்டிச் ஃபங்க்ஷன் இந்த இருக்கு இல்லையா, பில்டின் ஸ்டிச்சஸ்க்கு உள்ள பட்டன். ரெண்டாவது வந்து இந்த ஆல்பபெட்க்கு உள்ள பட்டன். ஸோ நான் இப்போ ஆல்பபெட் போட போறேன் அப்படின்னா இந்த 2வது பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்பபெட்க்கு நேரம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன லெட்டர் போட போறேனோ அந்த லெட்டரை வந்து இங்கே நான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வேர்டிங்ஸா இந்த டிஜிட்டல் மானிட்டர்ல எப்படி ஆட் பண்ணி போடுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் போட போறேன் அப்படின்னா நான் என்ன லெட்டர் போட போறேன், எஸ் போட போறேன் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேங்களா. ஸோ எஸ்ஸுக்கு மேல வந்து எனக்கு 19 நம்பர் இருக்கு. இப்போ நான் வந்து இந்த டிஜிட்டல் மானிட்டர்ல 19 நம்பர் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து எம்ப்ராய்டரி பண்ணலாம். எஸ் மட்டும் வரும். ஓகேவா. ஸோ இதுல வந்து ஆல்பபெட் செலக்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பாயிண்ட். 2வது பாயிண்ட் இந்த எஸ் நான் ஆல்பபெட் போட போறேன் அப்படின்னா 19 வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதுல வந்து பிளஸ் மைனஸ் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது வந்து நீங்க இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா 10s இன்க்ரீஸ் ஆகும், இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா 1s இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எப்படின்னா இதை நான் பிரஸ் பண்ணும்போது 1 வந்துருச்சா, இங்க 11 காமிக்குதா, எனக்கு வந்து இங்க 19 வரணும். ஸோ இந்த பட்டன் பிரஸ் பண்ணேன்னா 1 2 3 4 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இதை பிரஸ் பண்ணி 9 வச்சுக்கிறேன்.
9 வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் ஆல்பபெட் ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே எனக்கு மேலே இங்கே என்னு காமிக்குது பாருங்க. ஸோ என் காமிக்குது அப்படின்னா இது வந்து என்னோட ஃபுட்டரோட நம்பர், ஃபுட்டரோட ஆல்பபெட். ஸோ இவங்க கொடுத்துருக்குற அந்த ஃபுட்டரில் வந்து என் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபுட்டர் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த ஃபுட்டரில் என் போட்டிருக்கு. ஸோ இந்த ஃபுட்டரே வந்து நான் அந்த ஃபுட்டர் வந்து மாற்றிக்கணும். ஸோ இந்த இடத்துல என் இருக்கா. ஸோ நான் இது செலக்ட் பண்ணிட்டேன். இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, டெலிட் ஆடுன்னு இருக்கா. ஸோ இந்த 2 பட்டன்ல நான் வந்து ஆடுன்னு கொடுத்துடணும். ஆட் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து ஸ்டிச் போடுறதுக்கு ரெடி ஆயிரும் இந்த இடம். ஸோ நான் இப்போ வந்து எஸ் மட்டும் நான் வந்து ஃபுட்டர் போட்டு நான் ப்ரெஸ் பண்றேன், நான் ஸ்டிச் போட ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு எஸ் ஆல்பபெட் வந்து எம்ப்ராய்டரியா வந்துடும். இப்போ வந்து சிங்கிள் லெட்டர் கொடுக்கறது பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு வேர்டா எப்படி கொடுக்கறது, இன்புட் கொடுக்கறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர் கொடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்டிச் போட்டோம்னா ஒரு சிங்கிள் லெட்டர் மட்டும் நம்மளுக்கு வரும். அடுத்து வந்து ஒரு வேர்டா கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப இந்த ஆப்ஷன் நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம மெஷினை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலுமே இந்த ஆப்ஷன் வந்து அப்படியே வந்து மெஷின்ல இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஆஃப் பண்றேன் பாருங்க. மெஷினே ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டேன். திரும்ப ஆன் பண்றேன். இப்போ வந்து பில்டிங் ஸ்டிச்சஸ்ல இருக்கு. ஸோ இதை வந்து நான் ஆல்பபெட்டா மாத்திக்கிறேன். மாத்தின உடனே பாருங்க நம்பர் 19 இருக்கா. எஸ் நான் செலக்ட் பண்ணது அப்படியே இருக்கு. ஸோ இந்த எஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இங்க டெலிட்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஆடுன்னு இருக்கு, இந்த பக்கம் டெலிட்னு இருக்கா, மைனஸ்னு போட்டு ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 01ல வந்து நின்றுடும். ஸோ ஆல்பபெட் வந்து 1ல வந்து நின்றுடும். இதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது ஒரு வேர்டு கொடுக்க போறேன் அப்படின்னா அந்த வேர்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கேட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நான் செலக்ட் பண்ண போறேன். ஸோ கேட் வந்து CAT வரும். அப்போ சிக்கு வந்து இந்த ஆல்பபெட்ல நம்பர் 3 கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து ஆல்பபெட் நம்பர் வந்து 01. அடுத்து வந்து டி வந்து இங்க இருக்கு பாருங்க 20. ஸோ இதுதான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். அப்போ சி வந்து நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் 03. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க இங்க வந்து 0 இருக்கு, அப்படியே விட்டுறலாம். 3 செலக்ட் பண்ணணும். நான் பிளஸ் பட்டன் அமைக்கி நம்பர் 3 எடுத்துக்கிறேன். 1 2 3. ஸோ 3 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஆட் கொடுத்துடணும். 3 வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து எனக்கு ஏ வேணும். ஸோ ஏன்றது 01. அப்போ இந்த இடத்துல வந்து 0 இருக்கு, அது அப்படியே விட்டுறலாம். 1 வரணும். ஸோ மைனஸ் பண்ணி 1 ஆக்கிக்கிறேன். 3 மைனஸ் பண்ணிட்டு 1 வந்துருச்சு. இப்போ வந்து இந்த 01 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க ஆட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா 2 வந்துருச்சா, நம்மளுக்கு 02 இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இந்த 02 எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா 2 கேரக்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது. நம்பர் 1 வந்து சி, நம்பர் 2 வந்து ஏ. ஸோ நான் 2 கேரக்டர் வந்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து கேட்டுக்கு வந்து லாஸ்ட் லெட்டர் வந்து டி. ஸோ டீக்கு வந்து 20 இங்க கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து 20 ஆட் பண்ணணும். ஸோ வந்து இது ஆட் பண்ண உடனே 2 கேரக்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் இங்க என்ன பண்ண போறேன், 20 வைக்க போறேன். ஸோ இங்க வந்து 1 2 வச்சுட்டேன். இங்க வந்து 1 இருக்கு, இது 0வா மாத்தணும். ஸோ மைனஸ் பண்றேன், 0 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பட்டன்ல இந்த டீயை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ பிளஸ் பட்டன் அமுக்குறேன். அப்போ இந்த இடத்துல என்னாச்சு 3 வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல 3 இருக்கு அப்படின்னா 3 கேரக்டர்ஸ் நான் செலக்ட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஸோ கேட் 3 கேரக்டர்ஸ் வருதா, CAT 3மே வந்து நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேட் அப்படின்ற எம்ப்ராய்டரி வந்து நம்ம துணியில வந்துடும். இந்த ஃபுட்டர் தான் நான் போட போறேன். இந்த ஃபுட்டர்ல வந்து பாருங்க என் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இந்த மெஷின்ல ஒவ்வொரு ஃபுட்டருக்குமே வந்து ஒவ்வொரு நம்ம ஸ்டிச் செலக்ட் பண்ணும்போது அந்த மானிட்டர், அந்த டிஜிட்டல் மானிட்டர்லயே வந்து ஒரு ஆல்பபெட் மாதிரி வரும். IGJN அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த மெஷினோட கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு இந்த ஆல்பபெட் செலக்ட் பண்ணும்போது என்னு வந்ததா. ஸோ இந்த என் இருக்கிற ஃபுட்டர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபுட்டர் தான் நான் இப்போ அட்டாச் பண்ணிட்டு நான் ஆல்பபெட் பண்ண போறேன். இப்போ நான் ஃபுட்டர் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதுல ரொம்ப ஈஸி ஃபுட்டர் அட்டாச் பண்றதெல்லாம். த்ரெட்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்பபெட் கூட எல்லாமே வந்து கேரக்டர் எல்லாம் செட் பண்ணியாச்சு, ஆப்ஷன் எல்லாம் செட் பண்ணியாச்சு, ஃபுட்டர் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து அப்படியே ஃபுட்டர் இறக்கி விட்டேன். கீழே வந்து ஃபுட்டர் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் போட போறேன். இந்த த்ரெட்டை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா உள்ள போய் சிக்கிரும். ஸோ இந்த த்ரெட்டை லைட்டா கையில பிடிச்சிட்டு ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இந்த மாதிரி போடும்போது லெட்டர் வந்து இப்படி வரும், எனக்கு இந்த இடத்துல அப்படியே வரும் லெட்டர்ஸ். இப்போ போடுறேன்.
பாருங்க இப்போ வந்து ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஃபுட்டர் பிரஸ் பண்ணாலுமே மெஷின் ஓடாது, அவ்வளவுதான், அதோட நின்றும். நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். ஃபுட்டர் எடுக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டாப் சைடு கட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பாட்டம் சைடு இருக்கு, பாபினோட த்ரெட் இருக்கும், அதையும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்க, இது வந்து அப்படியே ஜாயிண்ட் கேரக்டர்ஸ் மாதிரி தான் வந்திருக்கும். ஏன்னா த்ரெட் வந்து அப்படியே மெஷின்ல இருந்து நூல்ல இருந்து அப்படியே நீடில இருந்து அப்படியே தான் வருது. ஸோ ஒரு கேரக்டர் முடிஞ்ச உடனே அடுத்த கேரக்டர் வந்து அந்த த்ரெட் அப்படியே ஜம்ப் ஆகி தான் வந்து அடுத்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே ஜம்பிங் போகுதா த்ரெட்டு, ஸோ இதை வந்து அப்படியே ஒட்டி வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டீங்கன்னா தனித்தனியாக கேரக்டர்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஏல இருந்து டீக்கு இங்கே வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம வேணும்னா லைட்டாக ஜாஸ்தியாக இருக்குன்னா லைட்டாக ஒட்டி கட் பண்ணிக்கணும். நல்லா ஒட்டி கட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ பாருங்க, இந்த கேட் வந்து சூப்பரா போட்டாச்சு. இது வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் அந்த மாதிரி தைக்கிறீங்க, இல்ல ஒரு குழந்தைங்க ட்ரெஸ் தைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு நேம் வந்து நம்ம அந்த ட்ரெஸ்ல நம்மளுக்கு போடுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அந்த மாதிரி நம்ம வந்து என்ன நேம் வேணாலும் அதுல போட்டுக்கலாம். இப்போ இந்த மெஷின்ல இருந்து ஆல்பபெட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம எம்ப்ராய்டரி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த மெஷின்ல இருந்து அடுத்து இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் இருக்கு, பில்டின் ஸ்டிச்சஸ் இருக்கு. அதை வச்சு எப்படி எம்ப்ராய்டரி பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய வந்து இப்போ இந்த மாதிரி ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ்ல வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனலா எம்ப்ராய்டரியா பண்ண முடியாது, பட் பில்டின் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி சில எம்ப்ராய்டரி சில டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். அந்த டிசைன்ஸ்லாம் அடுத்தடுத்து வர வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ், டைரக்ட் கிளாஸஸும் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கோர்ஸ் பத்தின ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.